Corinthians 10:30. மேலும் நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன். ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன். ஒரு ட்ரெஸ்ஸை நான் போடுறேன். அந்த ட்ரெஸ்ஸை நான் புதுசாக வாங்கும்போது அல்லது யாராவது அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுக்குறாங்க, பரிசாக கொடுக்குறாங்க. அதை நான் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த உடையை எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரன்ட்டு தான் அந்த உடையை நான் பெற்றுக்கொள்கிறேன், வாங்குகிறேன் அல்லது பெற்றுக்கொள்கிறேன். அந்த உடையை நான் உடுத்திட்டு போகிறேன். என்ன ஒரு ஆள் தூஷிக்குது, இவன்லாம் ஒரு ஊழியக்காரன், இப்படி ஒரு உடையை அணிஞ்சிட்டு வந்திருக்கிறான்னு ஒரு ஆள் தூஷிக்குது. பேரம் பேத்தியெல்லாம் கண்டுட்டான், தாத்தா வாயிட்டான், இப்படி ஒரு உடையை அணிஞ்சிட்டு வந்திருக்கிறானே, அதுவும் உடையை அணிஞ்சிட்டு மேடையில் வந்து பீடத்தில் வந்து நிற்கிறானே அப்படின்னு ஒரு ஆள் தூஷிக்குது. அதைத்தான் நீங்கள், அல்லது ஒரு உணவு, அந்த உணவை நான் ஸ்தோத்திரம் பண்ணி தான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்ற உணவு அல்லது நான் குடிக்கிற ஒரு பானம், அதை பார்த்து ஒருத்தர் என்னை தூஷிக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரன் இந்த உணவு போய் சாப்பிட்றான், இந்த பானத்தை போய் குடிக்கிறான், இவெல்லாம் ஒரு ஊழியக்காரன் என்று எதுக்கு தூஷிக்கப்படணும், அதை தவிர்த்து விடலாமே என்று இங்கே இடத்துல பவுல் ஆலோசனை சொல்வதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு மாநிலத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற ஒரு விழாவில் ஒரு ஆபாசமான சினிமா பாட்டு ஓடுது. அதுக்கு இவரும் ஒரு வாலிபனை போல, அவர் கொஞ்சம், நான் அந்த வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோவில் அவர் ஆடுற நடனமும், அவர் அந்த பாட்டுக்கு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்தில், அதுவும் பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விழா, அதில் போடப்பட்ட பாட்டே கொஞ்சம் ஆபாசம் நிறைந்த பாட்டு தான், சினிமா பாட்டு. அது அவர் அங்கே இருக்கும்போது அது பள்ளிக்கூடத்தில் முதல்ல போட்டிருக்கக்கூடாது. உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கும்போது அதை போட்டிருக்கக்கூடாது. அவர் ஒரு பாரம்பரியமிக்க கட்சியை சேர்ந்தவர், 100 வருஷங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர். அவர் அதை செஞ்சுருக்கக்கூடாது. உயர்கல்வி அமைச்சர் அதை செஞ்சுருக்கக்கூடாது. ஆடின ஆட்டமும் அந்த நடன அசைவுகளும் ஒரு நாகரிகமான கண்ணியமாக இல்லை. சட்டப்படி தப்பாக கிடையாது. ஆனால் அவரை எல்லாரும் திட்டுறான். நான் டான்ஸ் ஆடலாமா? ஆடலாம், எனக்கு சுதந்திரம் இருக்குது. டான்ஸ் ஆடுறது என்ன பாவம்னு எங்கேயா போட்டிருக்குதா? வேதத்தில் 150ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு. ஆனால் நான் டான்ஸ் ஆடினேன்னு வைங்க, பீடத்தில் நான் டான்ஸ் ஆடுறேன், நான் எங்கே ஆடுறேன்றத ஒரு வாலிபர் கூட்டம், ஒரு வாலிபர்களுக்கு நடக்கிற ஒரு ஆராதனையில் நான் நடனம் பண்ணுறேன்னா அது ஒரு வேளை யாரும் தூஷிக்க மாட்டாங்க. அது கூட வீடியோ எடுத்து வந்து விட்டால், பொது வெளியில் வந்துட்டா யாராவது தூஷிக்க தான் செய்வாங்க. நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே நடனம் ஆடுறேன். ஆனால் என்னுடைய நடனம், நான் நடனம் ஆடுகிறதுக்காக தூஷிக்கப்படுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். அதை தவிர்க்க வேண்டும். தூஷிக்கப்படுவானேன், நம்ம சரியாக இருந்தாலும் நம்ம தூஷிப்பாங்க, அது ஒரு பக்கம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் யாக்கோபு சொல்கிறான், நீ ரொம்ப ஞானமாக கவனமாக இருந்தாலும் உன்னை தூசிக்க தான் செய்கிறாங்க. நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள், உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை தூஷிக்கிறார்கள். உங்கள் நல்ல பேரை தூஷிக்கிறது பணக்காரர்கள் அல்லவா? யாக்கோபு ஒரு யூத கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி எழுதுகிறான். ஏழைகள் வந்தால் கீழே உட்கார வச்சிடுறாங்க, நிற்க வச்சிடுறாங்க. பணக்காரங்க வந்தாங்கன்னா நல்ல ஆசனம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. அது தப்பு. பணக்காரர்கள் எல்லாரும் இல்லை, உங்களை தூஷிக்கிறவங்க, உங்களை ஒடுக்குகிறவர்கள், உங்கள் மேலே வழக்கு தொடுக்கிறவர்கள், இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா பணக்காரங்க தான். எல்லா பணக்காரர்களும் அதை செய்யலை, ஆனால் செய்கிறவங்கெல்லாம் பணக்காரங்களாக தான் இருக்காங்க. அந்த யூத சபையில் யாக்கோபு எழுதினானே, யூத சபைகளுக்கு எழுதினானே, யூத கிறிஸ்தவ சபைகளுக்கு, அந்த சபை அவங்களுக்கு நடக்கிற யூதர்களில் பணக்காரங்க தான். நீ யூத மார்க்கத்தை விட்டுட்டு நீ போயிட்டியா, நீ புதிய மதத்துக்கு போயிட்டியான்னு யூத மதத்தில் இருக்கிற பணக்காரங்க யூத கிறிஸ்தவர்களை ஒடுக்கி அவர்கள் மேலே வழக்கு போட்டு அவர்களை தூஷிச்சாங்க.
நம்ம சரியாக போயிட்டு இருந்தாலும் நம்ம தூஷிக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. அது வேற, அதை நம்ம தவிர்க்க முடியாது. இந்த தூஷணத்தை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம தூஷிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை யாரும் கேட்கக்கூடாது, என்னுடைய ஊழியம், எனக்கு கர்த்தர் சொல்லிட்டார், நான் எப்படி வேணா இருப்பேன், எப்படி வேணா பேசுவேன், எப்படி வேணா நான் நடனம் ஆடுவேன், எப்படி வேணா பாடுவேன், என்ன வார்த்தையை வேணா பயன்படுத்துவேன், எப்படி வேணா வாழுவேன், என் குடும்ப வாழ்க்கை எப்படி வேணா இருக்கும், சொல்ல முடியாது. சரி, அப்படி இருந்தால் உன்னை தூசிக்க தான் செய்வாங்க. அதப்போ சகிச்சுக்கிடணும். ஐயோ என்னை தூஷிக்கிறானேன்னு கடந்து சத்தம் போடக்கூடாது. அதைத்தான் இங்கே பவுல் எழுதுறான். நாம் எல்லாம் ஞானமாக எல்லாம் சரியாக நடந்தாலே நம்மை சிலர் தூஷிக்க தான் செய்வாங்க, நம்மளை பற்றி அவதூறாக பேச தான் செய்வாங்க. அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதுவே அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாத ஒன்றை செய்து தேவையில்லாத தூஷணத்தை நான் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும்? ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவான் ஏன்? அது தேவையில்லையே. இப்போ அதை போய் நான் சத்தியத்துக்காக பாடுபடுறேன், சத்தியத்துக்காக தான் என்னை தூஷிக்கிறாங்க, கிறிஸ்துவுக்காக தான் என்னை தூஷிக்கிறாங்க, சுவிசேஷத்துக்காக தான் என்னை தூஷிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட பொருளை அது என்ன ஒன்றும் செய்யாதுன்னு ஸ்தோத்திரம் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு யாராவது அது ஒருத்தன் என்னை தூஷிக்கும் போது நான் சத்தியத்துக்காக தூஷிக்கப்படுறேன் என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் பவுல் அறிவுரை சொல்கிறார். ஆகவே தேவையில்லாத தூஷணங்களை தவிர்ப்போம். தேவையில்லாமல் நாம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் வாய்ப்பு ஏற்படுத்தி கூடாமல் நாம் கவனமாக ஞானமாக நடந்து கொள்வோம். ஆமென்.